நான் இன்று மீண்டும் என் அம்மாவுக்கு கருக்கலைப்பு செய்ய போயிருந்தேன். ஏனெனில் என் 45 வயது பார்வையற்ற அம்மா ஒவ்வொரு வருடமும் கர்ப்பமாகி விடுவார். ஆனால் என் தந்தை இறந்து பல வருடங்கள் ஆகிவிட்டன. இந்த முறை நான் அம்மாவை தீர்த்த யாத்திரைக்கு அழைத்து சென்றேன். கங்கையில் குளிக்கும்போது நான் கூறினேன், கங்கை தாயே, இந்த முறை என் அம்மாவின் கர்ப்பம் பாதியில் கைவிடப்பட வேண்டும் என்று. தீர்த்த யாத்திரையிலிருந்து திரும்பிய போது எங்கள் வீட்டு வாசலில் மக்கள் கூட்டம் கூடியிருந்தது. எல்லோரும் என்னை விசித்திரமாக பார்த்தனர். ஆனால் காவல்துறை என்னை கைவிலங்கு அணிவித்த போது என் கால்களுக்கு கீழே பூமியே நழுவியது. நாங்கள் எங்கள் தாத்தா பாட்டியின் பழைய வீட்டில் வசித்தோம். அந்த வீட்டில் ஒவ்வொரு மூலையிலும், ஒவ்வொரு கதவிலும், ஒவ்வொரு முற்றத்திலும் ஒரு கதை மறைந்திருந்தது. நான் என் முழு வாழ்க்கையையும் அந்த வீட்டில் கழித்தேன். ஆனால் அந்த வீட்டின் மிகப்பெரிய பேசப்படாத கதை என் அம்மாவின் கதையாக இருந்தது. ஏனென்றால் அம்மா எப்போதும் மௌனமாக இருப்பார், பேசுவதை தவிர்ப்பார். என் குழந்தை பருவத்திலிருந்தே அவரது இந்த பழக்கம் எனக்கு விசித்திரமாக தோன்றியது. மற்றவர்களின் கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்கு பதிலாக அவர் எப்போதும் கண்களை தாழ்த்தி கொள்வார். பார்க்க முடியாதவர் என்றாலும் நான் பல முறை அவரது மௌனத்தை உடைத்து அவரது வாழ்க்கையில் மறைந்திருந்த ரகசியங்களை அறிய முயற்சித்தேன். ஆனால் ஒவ்வொரு முறையும் அவர் புதிய புரளிகளை கூறி பேச்சை தவிர்ப்பார். ஆனால் எல்லாவற்றையும் விட அதிர்ச்சியூட்டும் விஷயம் என்னவென்றால், அவர் ஒவ்வொரு வருடமும் கர்ப்பமாகி விடுவார். இந்த வார்த்தைகளை கூறும் போதே என் உதடுகள் நடுங்குகின்றன. இப்போது என் உடலில் ஒரு விசித்திரமான பயம் ஓடியது. இப்படி ஒரு விஷயத்தை நான் என் வாழ்க்கையில் எங்கும் பார்த்ததில்லை. ஒவ்வொரு வருடமும் எந்த ஒரு காரணமுமின்றி அவரது வயிற்றில் ஒரு புதிய குழந்தை வளரத் தொடங்கும். ஒவ்வொரு முறையும் நான் அவருக்கு கருக்கலைப்பு செய்ய வேண்டியிருந்தது. இது ஒரு இயற்கையான நிகழ்வாக இருக்க முடியாது. நான் பல முறை மருத்துவர்களிடம் இது எப்படி சாத்தியம் என்று கேட்டேன். அவர்கள் அம்மாவிடம் கேட்டபோது அவர் ஆச்சரியத்துடன் தலையை ஆட்டிவிட்டு மௌனமாகி விடுவார். அவர் கண்களில் இருந்து கண்ணீர் வரும். இது எல்லாம் என்ன? இது எப்படி நடக்கிறது? ஒருமுறை ஒரு மருத்துவர் எரிச்சலுடன் கூறினார், 45 வயது பெண்ணுக்கு கர்ப்பம் தரிப்பது ஒரு அதிசயம் இல்லை, ஆனால் அதிசயங்கள் நல்லவர்களுக்கு நடக்கும் என்றார். ஆனால் எனக்கு இப்படி நடப்பது நரகம் போல் தோன்றுகிறது. இது எப்படி நடக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் இது சாதாரணமாக இல்லை. ஒவ்வொரு முறையும் நான் அம்மாவை மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும் போது மருத்துவர்கள் என்னை சந்தேகத்துடன் பார்ப்பார்கள். ஒரு முறை ஒரு செவிலியர் என்னை தனியாக அழைத்து, பையா, உன் அம்மாவின் வயது இப்போது அதிகமாகிவிட்டது. இது எப்படி சாத்தியம்? உனக்கு உண்மையில் எதுவும் தெரியாதா என்று கேட்டார். இந்த வார்த்தையை கேட்டதும் நான் கோபப்பட்டு என் கண்களை தவிர்த்தேன். ஏனெனில் அந்த கேள்விக்கு என்னிடம் பதிலில்லை. ஏனென்றால் நானே இந்த மர்மத்தை அறிய முயற்சித்து கொண்டிருந்தேன். ஒரு மருத்துவர் அம்மாவை பரிசோதித்த பிறகு ஆச்சரியத்துடன் கூறினார், இது அறிவியல் விதிகளுக்கு எதிரானது. 45 வயது பார்வையற்ற பெண் ஒவ்வொரு வருடமும் கர்ப்பமாகிறார். இது சாதாரண விஷயமல்ல என்றார். நான் அவரை நம்பிக்கையுடன் பார்த்தேன். ஆனால் அவர் அம்மாவிடம் இது எப்படி நடக்கிறது என்று கேட்டபோது அவர் வழக்கம் போல மௌனமாக இருந்தார். அவரது இந்த மௌனம் எனக்கு தாங்க முடியாததாக இருந்தது. ஒவ்வொரு வருடமும் இதே நிகழ்வு மீண்டும் மீண்டும் நடந்தது. ஒவ்வொரு முறையும் நான் அம்மாவை மருத்துவமனைக்கு அழைத்து செல்வேன். அவர் என்னிடம் கண்களை தாழ்த்தி கொள்வார். நான் பல முறை கேட்டேன், வேண்டுகோள் வைத்தேன், கோபப்பட்டேன். ஆனால் அவரது மௌனம் ஒருபோதும் உடையவில்லை. அம்மா, கடவுளுக்காக இது என்னவென்று சொல்லுங்கள் என்றேன். ஆனால் அம்மாவிடம் எந்த பதிலும் இல்லை. பின்பு ஒரு நாள் நான் கோபத்தில் கத்தினேன். அப்போது அம்மாவின் உதடுகள் பயத்தில் நடுங்கின. ஆனாலும் அவர் ஒன்றும் பேசவில்லை. அவரது கண்களில் கண்ணீர் துளிர்த்தது. மகனே, எனக்கு ஒன்றும் தெரியாது என்று மட்டும் கூறினார். ஆனால் நான் அவர் பொய் சொல்கிறார் என்று உணர்ந்தேன். அவரது இந்த வார்த்தைகள் என் இதயத்தில் ஈட்டி போல் பாய்ந்தன. உண்மையில் அவருக்கு ஒன்றும் தெரியாது என்றால் ஏன் ஒவ்வொரு கேள்விக்கும் மௌனமாக இருக்கிறார்? அவர் யாருக்காவது பயப்படுகிறாரா? எனக்கு உண்மை புரியவில்லை. ஆனால் இனிமேல் மௌனமாக இருக்க முடியாது என்று முடிவு செய்தேன். அம்மா, இந்த முறை உண்மையை சொல்லுங்கள் என்று மீண்டும் ஒரு நாள் கோபத்தில் கத்தினேன். இப்போது என் பொறுமை தீர்ந்து விட்டது. மருத்துவர்கள் கூறினார்கள், உன் அம்மாவின் உயிருக்கு ஆபத்து உள்ளது. இனி அவருக்கு மருந்துகள் கொடுக்க முடியாது. அவரது வயது இதை தாங்காது என்றார்கள். நான் கோபத்தில் கத்தினேன், அம்மா, ஏன் உண்மையை சொல்லவில்லை? இது எல்லாம் ஏன் நடக்கிறது என்றேன். அம்மா தன் பார்வையற்ற கண்களை என் பக்கம் திருப்பினார். ஆனால் மௌனமாகவே இருந்தார். அந்த வெறுமையான கண்களில் ஏதோ ஒரு பயம் இருந்தது. அது என்னை எப்போதும் புரியாமல் தவிக்க வைத்தது. மகனே, எனக்கு ஒன்றும் தெரியாது என்று மெதுவாக கூறினார்.
நான் மீண்டும் கோபத்தில் கத்தினேன். இது என்ன மர்மமான உண்மை? இது ஏதாவது பேய் பிசாசின் வேலையா என்றேன். இந்த முறை அவர் ஒன்றும் பேசவில்லை. நான் உறவினர்களிடம் இதை மறைத்து வந்தேன். ஆனால் இப்போது மெதுவாக இது எல்லோரிடமும் பேசப்படத் தொடங்கியது. சிலர் என் அம்மாவை பற்றி தவறாக பேசினார்கள். இதை என்னால் தாங்க முடியவில்லை. இந்த முறை இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு காண வேண்டும் என்று முடிவு செய்தேன். உண்மையை அறிய நான் எதையும் செய்ய தயாராக இருந்தேன். அன்று இரவு நான் விழித்திருந்தேன். அம்மாவின் அறைக்கு வெளியே காவல் காக்க முடிவு செய்தேன். நள்ளிரவு கடந்துவிட்டது. வீடு முழுவதும் அமைதியாக இருந்தது. தூரத்தில் கடிகாரத்தின் டிக் டிக் ஒலி மட்டும் தெளிவாக கேட்டது. திடீரென என் இதயம் வேகமாக துடித்தது. யாரோ அம்மா அறையின் கதவை அசைத்தது போல் தெரிந்தது. உடனே என் மூச்சை அடக்கிக் கொண்டு அறையை சுற்றி பார்த்தேன். அங்கு யாரும் இல்லை. மொபைல் டார்ச்சை ஆன் செய்து பார்த்தேன். ஆனால் எதுவும் இல்லை. கதவு சிறிது திறந்திருந்தது. லேசான காற்று உள்ளே வந்தது. ஒரு வித்தியாசமான ஒளியும் வந்தது. அந்த ஒளி எங்கிருந்து வந்தது? நான் தைரியத்தை வரவழைத்து கதவை திறந்து உள்ளே பார்த்தேன். அம்மா தன் இடத்தில் இருந்தார். ஆனால் அவரது முகத்தில் பிரகாசம் இன்னும் அப்படியே இருந்தது. அம்மா என்று மெதுவாக அழைத்தேன். அம்மா என் சத்தத்தை கேட்டதும் அவரது உதடுகளில் ஒரு விசித்திரமான புன்னகை தோன்றியது. மகனே, என்ன ஆனது? இப்போது ஏன் என் அறைக்கு வந்திருக்கிறாய் என்று கேட்டார். ஒன்றுமில்லை என்று சொல்லி நான் அறையை வேகமாக பார்த்தேன். ஆனால் அங்கு யாரும் இல்லை. ஆனால் என் மனதில் சந்தேக அலைகள் எழுந்தன. இது எல்லாம் என்ன? ஒரு கணம் இது என் பிரம்மையாக இருக்கலாம் என்று தோன்றியது. ஆனால் அந்த ஒளி மற்றும் கதவு தானாக திறந்தது. இது எல்லாம் எப்படி சாத்தியம்? நான் அம்மாவிடம் சென்று, அம்மா, ஏதாவது ஒலி கேட்டதா என்று மெதுவாக கேட்டேன். அவர் மெதுவாக தலையை ஆட்டினார். இல்லை மகனே, நான் தூங்கிக் கொண்டிருந்தேன் என்றார். ஆனால் அவரது கண்களில் தூக்கத்தின் எந்த அடையாளமும் இல்லை. நான் முடிவு செய்தேன். அம்மா, இந்த முறை நாம் தீர்த்த யாத்திரைக்கு செல்கிறோம் என்றேன். நான் ஏதோ தவறாக கேட்டது போல் அம்மா ஆச்சரியத்துடன் என்னை பார்த்தார். அவரது முகத்தில் ஒரு அறியப்படாத பயம் தெரிந்தது. தீர்த்த யாத்திரையா என்று நடுங்கிய குரலில் கேட்டார். ஆமாம், நாம் எல்லோரும் செல்ல வேண்டும் என்று நான் கோபத்துடன் கூறினேன். அவர் உண்மையை ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்த்தேன். அம்மாவின் கண்களில் கண்ணீர் துளிர்த்தது. மகனே, உண்மையில் நான் தீர்த்த யாத்திரைக்கு செல்ல வேண்டும் என்று நினைக்கிறாயா என்று நடுங்கிய குரலில் கேட்டார். ஆமாம் என்று உறுதியாக பதிலளித்தேன். அவரது கண்களில் பல உணர்ச்சிகள் தோன்றின. அவர் நடுங்கும் கைகளால் கைகளை கூப்பினார். ஏதோ ஆழமான வலி அவரது இதயத்தில் எழுவது போல் இருந்தது. மகனே, நான் வர முடியாது என்று நடுங்கிய குரலில் கூறினார். அங்கு சென்று நான் என்ன பார்ப்பேன்? எனக்கு ஒன்றும் தெரியாது என்றார். நான் அவரை பார்த்து, அம்மா, உன் மனதில் இருப்பதை சொல்லிவிடு. எந்த பாரமாக இருந்தாலும் அதை கடவுளின் பாதங்களில் சமர்ப்பித்து விடு. அங்கு யாரும் பொய் சொல்வதில்லை, எதையும் மறைப்பதில்லை என்றேன். அம்மாவின் கண்களில் கண்ணீர் வழிய தொடங்கியது. அவர் வானத்தை பார்த்தார். ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத சாட்சியிடம் கேள்வி கேட்பது போல் பார்த்தார். கடவுள் என் பிரார்த்தனையை கேட்பாரா என்று மெதுவாக முணுமுணுத்தார். நான் அவரது கையை பிடித்து, அம்மா, கடவுள் இருளில் தவிக்கும் இதயத்தின் வலியையும் அறிவார். உன் பிரார்த்தனையை ஏன் கேட்க மாட்டார் என்றேன். அம்மாவின் உடலில் ஒரு லேசான நடுக்கம் தோன்றியது. அவரது மனதின் பாரம் கண்ணீராக வலிய தொடங்கியது. நாங்கள் தீர்த்த யாத்திரைக்கு புறப்பட்டோம். என் மனம் பயத்தால் நிரம்பி இருந்தது. ஒவ்வொரு அடியிலும் என் இதய துடிப்பு வேகமாகியது. உண்மை என்னை நெருங்கி வந்தது போல் உணர்ந்தேன். தீர்த்த இடத்தின் நுழைவு வாயிலை அடைந்தபோது ஒரு விசித்திரமான பயம் என்னை ஆட்கொண்டது. அம்மாவின் கால்கள் கங்கையில் பட்டவுடன் அவரது உடலில் ஒரு நடுக்கம் ஏற்பட்டது. அவரது கைகள் லேசாக நடுங்கின. அவர் கங்கையில் இறங்கியதும் அவரது கண்களில் கண்ணீர் வழிந்தது. நான் ஆச்சரியத்துடன், அம்மா, என்ன ஆனது என்று கேட்டேன். ஆனால் அம்மா என்னை கவனிக்கவில்லை. அவரது கண்கள் மூடியிருந்தன. உதடுகள் நடுங்கின. அவர் ஏதோ சொல்ல விரும்புவது போல் இருந்தது. ஆனால் வார்த்தைகள் வெளியே வரவில்லை. திடீரென அவர் கீழே விழுந்தார். நான் பதறிப்போய் அவரை தாங்கினேன். அவர் கடுமையாக நடுங்கிக் கொண்டிருந்தார். அவரது குரல் நடுங்கியபடி, கடவுளே, என் பாவங்களை போக்கு என்று கூறினார். நான் அதிர்ச்சி அடைந்தேன். என் அம்மா பார்வையற்றவர். அவர் எந்த பாவத்தை செய்திருக்க முடியும்? அம்மா, எந்த பாவம் என்று நான் அவரை உலுக்கி கேட்டேன். ஆனால் அவர் அழுதபடியே இருந்தார். அவரது கண்ணீர் கங்கையில் கலந்தது. கடவுளே, என் பாவங்களை போக்கு என்று மீண்டும் கூறினார். என் உடல் முழுவதும் ஒரு நடுக்கம் ஓடியது. கடவுளே, என் அம்மாவின் குற்றவாளியை பிடித்துவிடு என்று நானும் கைகூப்பி வேண்டினேன். நாங்கள் வீட்டிற்கு திரும்பிய போது வீட்டு வாசலில் மக்கள் கூட்டம் கூடியிருந்தது. எல்லோரும் என்னை விசித்திரமாக பார்த்தனர்.
ஒருவர் கத்தினார், இதோ அந்த பெண் வந்துவிட்டாள், இவளுக்கு எப்போதும் கொடுமை நடக்கிறது என்றார்கள். நான் திகைத்து போய், நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டேன். ஒரு மனிதர் முன்னே வந்து, எங்களுக்கு தெரியும், நீ ஒவ்வொரு வருடமும் உன் அம்மாவுக்கு கொடுமை செய்கிறாய் என்றார். நான் அதிர்ச்சியடைந்தேன். இது பொய், அது என் அம்மா என்று கத்தினேன். அப்போது ஒரு பெண் கூறினார், அது உன் அம்மா அல்ல, உன் அம்மாவின் தங்கை. உன் அம்மா அப்பா விபத்தில் இறந்த பிறகு உன்னை அவர் மகன் போல் நினைத்து வளர்த்து வந்தார். ஆனால் நீ அவரை தவறாக பயன்படுத்தி வந்துள்ளாய். இதுதான் உண்மை, எங்களுக்கு எல்லாம் தெரியும் என்றாள். அந்த வார்த்தைகள் என் காதுகளில் மின்னல் போல் தாக்கின. காவல்துறையை அலையுங்கள் என்று ஒருவர் கத்தினார். காவல்துறை வந்து உன்னை கைது செய்ய வேண்டும் என்று கூறினார்கள். நீ உன் அம்மாவை ஒவ்வொரு வருடமும் கர்ப்பமாக்கி கருக்கலைப்பு செய்தவன் என்று பேசினார்கள். நான் கத்தினேன், இது பொய், நான் என் அம்மாவை காப்பாற்ற முயற்சித்தேன் என்றேன். ஆனால் அவர்கள் என்னை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று கைவிலங்கு அணிவித்தனர். உன் அம்மா ஏன் மௌனமாக இருக்கிறார் என்று காவல்துறை அதிகாரி கேட்டார். இதற்கு என்னிடம் பதில் இல்லை. பிறகு என்னை சிறையில் அடைத்தனர். அடுத்த நாள் நீதிமன்றத்தில் என்னை முன்னிலைப்படுத்தினர். கூட்டம் கூடியிருந்தது. இவன் தன்னை நிரபராதி என்று கூறுகிறான். ஆனால் இவனது அம்மா இவனுக்கு ஆதரவாக ஒரு வார்த்தை கூட பேசவில்லை என்று ஒருவர் கூறினார். நான் அம்மாவை பார்த்து, அம்மா, உண்மையே சொல்லு, நான் குற்றவாளியா என்று கேட்டேன். இதை கேட்டதும் அம்மா தலை குனிந்தார். என் இதயம் உடைந்தது. நீதிபதி அம்மாவை பார்த்தார். என் சகோதரிகள் அழுதனர். என் மைத்துனர் கோபத்தில், நீ இறந்துவிட வேண்டும் என்றார். எல்லோரும் என்னை குற்றவாளியாக பார்த்தனர். திடீரென அம்மா கத்தினார். அம்மா நீதிபதி முன் கூறியது எல்லோரையும் அதிர்ச்சியடைய வைத்தது. இந்த அநீதி எனக்கு 15 வருடங்களாக நடந்து வருகிறது. இது ஒரு வெளியாளால் எனக்கு செய்யப்படவில்லை, எங்கள் வீட்டில் உள்ள ஒருவரால் செய்யப்பட்டது என்றாள். அம்மா என் மாமாவின் பெயரை கூறினார். இதை கேட்டதும் நான் அதிர்ச்சி அடைந்தேன். என் மாமா எங்களுக்கு எல்லா நல்ல விஷயங்களையும் செய்தவர். ஆனால் அவன் ஒரு ராட்சசன் என்று இப்போது அம்மா கூறினார். அம்மா தன் பேச்சை தொடர்ந்தார். எனக்கு சிறு வயதில் இருந்து உன் மாமாவே தெரியும். அவர் என்னை ஒரு தலையாக காதலித்து வந்தார். ஆனால் நான் உன் சித்தப்பாவை காதலித்தேன். அதனால் உன் மாமா மனமுடைந்து தவறான பாதையில் சென்றார். உன் அம்மா அப்பா மற்றும் சித்தப்பா எல்லோரும் இறந்த அந்த விபத்தில் என் பார்வை போனது. அதன் பிறகு அவன் என் குருட்டுத்தன்மையை பயன்படுத்தி 15 வருடங்களாக என்னுடன் தவறு செய்தான். நான் எதிர்த்த போது உன்னையும் உன் மகன் மகள் எல்லோரையும் கொன்று விடுவேன் என்று மிரட்டினார். அப்போது சிறிய பிள்ளையாக இருந்த என் மகளை என் முன்னால் கொலை செய்ய முயற்சித்தான். அதை தடுத்த நான் அன்று முதல் அவர் மிரட்டலுக்கு அடிபணிந்தேன் என்றார். இப்போது மாமா காவலில் விசாரிக்கப்பட்டார். அவர் எல்லாம் ஒப்புக்கொண்டார். நான் உன் அம்மாவை காதலித்தேன். உன் தந்தைக்கு முன் அவளை காதலித்தவன் நான் தான். அவள் திருமணத்திற்கு பிறகு நான் உள்ளுக்குள் எரிந்து கொண்டிருந்தேன். ஆனால் ஒரு விபத்தின் போது அவள் பார்வை போனது. பிறகு நான் அவள் குருட்டை பயன்படுத்தி தவறு செய்ய ஆரம்பித்தேன். அவளுக்கு தூங்கும் போது நான் மயக்க மருந்து கொடுத்து இந்த குற்றத்தை செய்தேன் என்றார். இதை கேட்டதும் நீதிமன்றத்தில் எல்லோரும் அதிர்ச்சி அடைந்தனர். மாமாவுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. நான் அம்மாவுடன் வீடு திரும்பினேன். என் சகோதரிகளும் மைத்துனர்களும் எங்களுக்கு ஆதரவாக இருந்தனர். பின்பு மாமாவின் மனைவி அவரை விட்டு வேறு திருமணம் செய்து அவரது சொத்துக்களை எடுத்துக்கொண்டு சென்று விட்டார். இப்போது நானும் ஒரு திருமணம் செய்து அம்மாவுடன் மகிழ்ச்சியாக வாழ்கிறேன். என் மனைவி அம்மாவை நன்றாக பராமரிக்கிறார். எங்கள் வாழ்க்கை மீண்டும் மகிழ்ச்சியால் நிரம்பியுள்ளது. மாமாவை பற்றி எங்களுக்கு எதுவும் தெரியாது. ஏனெனில் நாங்கள் அவரை சிறையில் பார்க்க செல்லவில்லை. அவரை பற்றிய கவலை எங்கள் யாருக்கும் இல்லை. நண்பர்களே, இந்த கதை பற்றி உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கவும். கதை பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும், நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.